நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 50% மேலே இறங்கியிருக்கு. அப்படி இறங்கி இருந்தாலும் ஒருத்தர் வந்து அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு பெரிய இன்வெஸ்டர், கிட்டத்தட்ட இவர் வந்து இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் நிறைய வாரன் பஃபெட் இருக்கிறாங்க. ராக்கி ஜிஞ்சுவாலா ஆல்ரெடி இருந்தார், இப்போ இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பொரிஞ்சு வெள்ளிநாத் அப்படிங்கிற ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம பார்த்தோம்ல, அவரும் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வாரன் பஃபெட்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இவங்க எல்லாருமே நம்ம வாரன் பஃபெட் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சுனில் சிங்கானியா அப்படிங்கிற ஒருத்தர் அபாக்கஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனி பேரில் இவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 50% மேலே கரெக்டாக இருக்குது. அப்படி கரெக்டாக இருந்தாலும் அவர் எந்த டிசிஷனும் எடுக்கலை. அவருடைய போர்ட்ஃபோலியோவில் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஏன் அவர் அதை கண்டினியூ பண்ணுறார், அந்த ஸ்டாக்குக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஸ்டாக் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சுனில் சிங்கானியா யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2018 இவர் வந்து அபாக்கஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு மேலே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் வெல்த் எல்லாமே சேர்ந்து இருக்கும். 2018 பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய போர்ட்ஃபோலியோவில் 25 ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த 25 ஸ்டாக்ஸில் 17 ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். முடிஞ்சால் அதையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஏடிஎஃப் ஃபுட்ஸ், பிர்லா நியூ, கேரிசில், டிசிஎம், ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ், டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ், இஎம்எஸ் லிமிடெட், இத்தோஸ், ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங், ஹின்வேர் ஹோம் இனோவேஷன், ஐஏஎஃப்எல் கேபிட்டல் சர்வீஸ், அதுக்கப்புறமா அயான் எக்ஸ்சேஞ்ச், ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், ஜூப்ளியன் ஃபார்மாவோ லிமிடெட், மாஸ்டெக், ராஜ்ஸ்ரீ பாலிடெக், ரூபான் கம்பெனி, சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ், அதுக்கப்புறம் சியாராம் சில்க் மில்ஸ், ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ், டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், தி அனூப் இன்ஜினியரிங் லிமிடெட், டிடிகே ஹெல்த் கேர், யூனிபார்ட்ஸ் இந்தியா, ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ் லிமிடெட், ஹிமாட் சிங்கா சீட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிஸ் எல்லாம் இவருடைய ஹோல்டிங் இருக்குது. சில கம்பெனியில் ரீசெண்டாக ஹோல்டிங் எடுத்திருக்காரு, மற்றதெல்லாம் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக இந்த சார்ட்டை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பேச போகிற ரெண்டு ஸ்டாக் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சியாராம் சில்க் மில்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, இன்னொன்று ரூபான் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்குங்க இருக்கிற ஒற்றுமை என்னென்னா, ரெண்டுமே டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சியாராம் பார்ப்போம். சியாராம் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கம்பெனியுடைய பிராண்டு வந்து சியாராம்ஸ்னு பிராண்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜே ஹாம்ஸ்டர்ட், கேடினி, கேவல்ரோ, கேனிட்டி, ஒக்சம்பெர்க், சியாராம் மொசோ, டெவோ, இதெல்லாம் இவங்களுடைய பிராண்டு. அண்ட் இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அப்பேரல், இ காமர்ஸ், ரிட்டைல், எக்ஸ்போர்ட்ஸ், ஹோம் ஃபர்னிஷிங், இன்ஸ்டிடியூஷனல், யான்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது யூகே, யூரோப், நார்த் அமெரிக்கா, லேட்டின் அமெரிக்கா, கல்ஃப் கண்ட்ரீஸ், சவுத் ஈஸ்ட் ஆசியான்னு எல்லா நாடுகளுக்குமே இவங்க பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக எங்கேருந்து இவங்களுடைய ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம், பங்களாதேஷ், மியான்மர், சைனா, ஈஜிப்ட், எத்தியோப்பியாவில் இருந்து இவங்க வந்து வாங்குறாங்க. அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய குளோபல் பிராண்ட்ஸுக்கு இவங்களுடைய எக்ஸ்போர்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நெக்ஸ்ட், எம்என்எஸ், போட்டான்ஸ், அதுக்கப்புறம் டாப்மேன், டாப் ஷாப், பெரி எல்லிஸ், டார்கெட், கால்வின் கிளைன், கெனித் கோல், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரியான மிகப்பெரிய பிராண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பிராண்ட்ஸுக்கு இவங்களுடைய ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த கம்பெனி 1978 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியில் 2020 இருந்து சுனில் சிங்கானியோட அபாக்கஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது 1.6% கிட்ட ஸ்டேக்கை இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுனில் சிங்கானியா. அவருடைய அபாக்கஸ் ஃபண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41.2 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் growth நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2020 1698 கோடியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1088 கோடி ஆகுது, அப்புறம் 1903 கோடி ஆகுது, திருப்பி 2229 கோடி ஆகுது, அப்புறம் 2087 கோடி, கடைசியாக 2025 2220 கோடி அப்படின்னு வந்து நிற்குது. ஸோ ஓவராலாக இதனுடைய காம்பவுண்டோட ஆனுவல் சேல்ஸ் growth எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6% தான் இருக்குது. அதுக்கு மேலே growth இல்லை. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய எபிட்டா எடுத்துக்கிட்டாலும் 2020 169 கோடியாக இருந்தது, இப்போ 277 கோடியாக இருக்குது. இடையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை இது பார்த்துருக்கு.
அண்ட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2020 72 கோடியாக இருந்தது, 21 5 கோடி அளவுக்கு இறங்கியிருக்கு. இப்போ வந்து 199 கோடி அப்படின்னு இருக்குது. இதுலேயும் வந்து பயங்கரமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்குடைய ஒரு மிகப்பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 147 ரூபாய் இருந்த இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 2025 ஆகஸ்ட்ல எல்லாம் 620 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா 2020 நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 4,7 லட்ச ரூபாயாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கிற பியூட்டி. அதாவது 5 வருஷத்தில் 1 லட்ச ரூபா 4,7 லட்ச ரூபாயாக மாறி இருக்கும். பட் இப்போ இதில் என்ன வேதனை, என்ன சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 600 ரூபாய்க்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்குறதுக்கு நல்லா தான் தெரியும். ஆனால் இந்த ஸ்டாக்குடைய ஹையஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 1175 ரூபா. 1175 ரூபான்னு பீக்கில் இருந்த இந்த ஸ்டாக்கு 600 ரூபா ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50% மேலே கரெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு 50% அளவுக்கு கரெக்டானா கூட இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பிஇ ரேஷியோ 14 அந்த தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 23க்கு மேலே இருக்குது. அப்படின்னா இப்போவும் இந்த ஸ்டாக்கு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனியுடைய ROE 16க்கு மேலே இருக்குது அண்ட் ROCE 20க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 260 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.2 தான் இருக்குது. 0.2 அப்படிங்கிறது லோ தான். இதில் ஒன்றும் பெரிய கவலை தரக்கூடிய விஷயமெல்லாம் கிடையாது. அப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அவர் சிங்கானியா வந்து இந்த ஸ்டாக்கில் 2020 என்ட்ரி கொடுத்துருக்காரு. அது நல்ல பீக்குக்கு போயிருக்கு, 1100 ரூபாய்க்கு மேலாம் போயிருக்கு. அப்பவும் அவர் விற்கலை. இப்போது 600 ரேஞ்சில் இருக்குது, இப்பவும் அவர் விற்கலை. இப்போ விற்றாருன்னா அவருக்கு வந்து பெரிய அளவு லாஸ் கிடையாது. ஆனால் 1100 ரூபா மேலே போன டைமில் வந்து விற்றுருந்தாரு நல்ல லாபம். பட் இப்போ விற்றார் அப்படின்னா அவருக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா அவர் 2020 147 ரூபா ரேஞ்சில் இருக்கும்போதே இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ பெரிய லாஸ் கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாக்கு கரெக்டானாலும் விற்காமல் வச்சுருக்காரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம எட்டி பார்க்கும்பொழுது, ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இவங்களுடைய ரெவென்யூ ப்ராஃபிட்டில் வந்து வொலாட்டிலிட்டி இருந்தாலும், நிறைய குளோபல் மார்க்கெட் டென்ஷன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு இது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் நம்புகிறார். அவர் ஏன் நம்புகிறாரு அப்படின்னா, கம்பெனி பற்றி அவர் ஏன் நம்புகிறார் அப்படின்னா, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு தெளிவாக இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எதுலெல்லாம் இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி மிகப்பெரிய ஸ்டேக்கை எடுத்திருக்காரு. அதனால தான் இந்த ஸ்டாக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டானா கூட அவர் விற்காமல் அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்களை நாம் ஒரு இன்வெஸ்டராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஸ்டாக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அதை விற்கிறது, லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வர்றது அப்படிலாம் நிறைய நடக்கும்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலி ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரூபா ஆன் கம்பெனி. இந்த ரூபா ஆன் கம்பெனிங்கிறது 1985 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 1563 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய பிராண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லைன், கலர்ஸ், பீக் அபோவ், அதுக்கப்புறம் யூரோ, ஜான், பம்சம்ஸ், டோரிடோ, தெர்மோகோட், சாஃப்ட் லைன், மேக்ரோமேன், ஃபுட் லைன், ரெயின் சூட், இது எல்லாமே இந்த கம்பெனியுடைய பிராண்ட்ஸ். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் நைட்வேர் ப்ராடக்ட் இவங்க கொடுக்குறாங்க. இன்னர் வேர், மென்ஸ் வேர், உமன் வேர், லிங்கரி, கிட்ஸ் வேர், வின்டர் வேர், அத்லேஷர் வேர், கேஷுவல் வேர், ஃபேஷன் வேர் எல்லாமே இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிலையும் சிங்கானியாவுடைய அபாக்கஸ் ஃபண்ட் வந்து 2020 என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போது 4.2% ஸ்டேக்கை அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய ஒர்த்துங்கிறது 66 கோடி. 2020 இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 975 கோடி. அதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக 1239 கோடி அப்படின்னு இருக்குது 2025. அண்ட் எபிட்டா எடுத்துக்கிட்டிங்கனாலும் 114 கோடியாக இருந்தது 2020, இப்போது 131 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 114 கோடியிலிருந்து 131 கோடி அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, ஸ்லைட்டாக தான் க்ரோ ஆகிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 62 கோடியாக இருந்தது, இப்போ 83 கோடியாக க்ரோ ஆகிருக்கு. இந்த கம்பெனியுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இப்போ 199 ரூபா 200 ரேஞ்ச் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவர் என்ட்ரி கொடுத்தாருல 2020, அப்போ இந்த ப்ரைஸில் தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதாவது 200 ரூபா ரேஞ்சில் அவர் வாங்கியிருக்காரு. இப்போது 200 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு, 199 ரூபா அப்படின்னு இருக்குது இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஆனால் இது என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹையஸ்ட்டாக போனது 590 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ 590 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி 200 ரூபாயில் வந்து நிற்கிது. ஸோ
அவர் வாங்கினதுல இருந்து 66% உயர்ந்திருக்கு. அகைன் என்ன ஆயிருக்கு, வாங்கின இடத்துக்கே வந்திருக்கு. எந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தாரோ அந்த இடத்துக்கே வந்திருக்கு. அவர் விற்கல, அப்படி தான் வச்சிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ 29 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 20 அப்படி தான் இருக்குது. அப்போ 20 இருக்குன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இன்னும் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டு மற்ற கம்பெனிக்கு, இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிக்கு என்ன வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூவை இந்த கம்பெனிக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரிய லாபத்தை இவர் கொடுக்கும்னு அவர் நம்புறாரு. அதனால அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனியுடைய டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.6% ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியான டிவிடன் பேவுட்டும் கொடுத்துருக்காங்க. 36% மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த 2 கம்பெனியிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன, ஏன் சிங்கானியா இதை விற்காமல் வச்சிருக்காரு அப்படின்னா, ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷனில் இப்போதைக்கு இல்லை, அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஆனால் இந்த கம்பெனிக்கு வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனால இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் டீட்டெயிலை இவர் வந்து எல்லாமே விசாரித்து, தீர விளங்க விசாரித்து போய் உட்காந்து வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவரால் அந்த ஸ்ட்ராங்கான டிசிஷனை எடுக்க முடியுது. எவ்வளோ தான் இறங்கினாலும் கவலை இல்லை, அது ஒரு நாள் மேலே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் என்ன இருக்குது, அந்த பிஸ்னஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் அந்த கம்பெனிக்கு க்ரோத் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்ல க்ரோத் இருக்கா, அந்த பிஸ்னஸ் எப்படி ஃபியூச்சரில் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, அண்ட் இந்த கம்பெனிக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நியூஸை பார்த்துட்டு இந்த ஸ்டாக் இறங்குமா இல்லை இறங்கிருச்சு அப்படின்னா ஐயோ என்ன பண்ணுறதுங்கிற பதட்டம் உங்களுக்கு வரவே வராது. ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான், சஜஷன் ஒரு வீசை கொடுத்ததா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 2 ஸ்டாக்லையும் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசிஷனை எடுங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.